வணக்கம். இது உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ராணேந்திரன். தொடர்பன உள்நாட்டு செய்திகள். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் அனுரகுமார திசநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் EMSP ஏகநாயக்க மற்றும் பல்வேறு அரசியல் மற்றும் மத தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நேற்று முன்தினம் நடைபெற்ற 2024 ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க 57,40,179 வாக்குகளை பெற்று சஜித் பிரேமதாசவை தோற்கடித்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை புதிய ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்கவும் புதிய பாதுகாப்பு செயலாளராக AR வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றதை முன்னிட்டு இன்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது ஆதரவாளர்கள் வெற்றியை கொண்டாடினார்கள். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் இன்று காலை பொங்கல் பொங்கி அனுரகுமார திசநாயக்கவின் வெற்றியை கொண்டாடினார்கள். இதன்போது பொதுமக்களுக்கு பொங்கல் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டதுடன் வவுனியா இரட்டை பெரிய குளத்தில் உள்ள கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு பாற்றோறு வழங்கி புதிய ஜனாதிபதியின் வெற்றியை கொண்டாடி இருந்தமை எம்மால் அவதானிக்க முடிந்தது. ஜனாதிபதி தேர்தலில் 35 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிக்கவில்லை என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 2024 ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,71,40,354 பேர் தகுதி பெற்றிருந்த நிலையில் அவர்களில் 35,20,438 பேர் வாக்களிக்கவில்லை. அதன்படி 100க்கு 21.54% மக்கள் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவில்லை. சாதாரணமாக ஜனாதிபதி தேர்தலின் போது நாடளாவிய ரீதியில் 80% வாக்குகள் பதிவாகி வரும் நிலையில் இம்முறை மிகவும் குறைவான வாக்குகளை பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பொன்னாலை கடலிற்கு கடற்தொழிலுக்கு சென்ற ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை 5:30 மணியளவில் கடற்தொழிலுக்கு சென்றவர் படகினுள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்ட அவர் அராலி மத்தி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 53 வயதுடைய பேரானந்தம் சிதம்பரம் நாகராஜா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று மாலை 5:30 மணியளவில் அராலியில் இருந்து தனியாக கடற்தொழிலுக்கு சென்றுள்ளார். இவ்வாறு சென்றவர் இன்று காலை வரை திரும்பாத நிலையில் தேடுதலில் ஈடுபட்ட ஊரவர்கள் அவரது சடலத்தினை இன்று காலை பொன்னாலை கடலில் படகுடன் கரையொதுங்கி இருந்ததை அவதானித்து வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்திற்கு வந்த தடயவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் தடயங்களை சேகரித்தனர். மேலும் சடலத்தின் நாடிப்பகுதியில் காயம் ஒன்று காணப்பட்டதை தொடர்ந்து சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மிகவும் கடினமான சூழல் நிலவி வருவதாகவும் தாயகத்தை மீள கட்டியெழுப்ப வெற்றி பெற்ற கட்சியால் மாத்திரம் செய்ய முடியாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். குறித்த நோக்கத்திற்காக முன்னெடுக்கப்படும் எந்தவொரு ஜனரஞ்சக மற்றும் ஜனநாயக செயற்பாட்டிற்கும் எந்தவொரு ஆதரவையும் வழங்க தயார் என சஜித் பிரேமதாச புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிடம் இன்று தெரிவித்தார். நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் நிகழ்வின் பின்னர் ராஜகிரிய தேர்தல் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போதே அவர் எவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2024 ஜனாதிபதி தேர்தலின் இறுதியில் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நமது தாய்நாட்டை தற்போது நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுக்க அவருக்கு தைரியமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த நாட்டில் உள்ள 220 லட்சம் மக்களின் விருப்பங்களும் நம்பிக்கைகளும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஜனரஞ்சக மற்றும் ஜனநாயக முடிவுகளில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேவையான ஆதரவை வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம் என நான் உறுதியளிக்கிறேன். அத்துடன் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எமது அணிக்கும் எமது நிகழ்ச்சி நிரலுக்கும் வாக்களித்த அனைவருக்கும் எனது நன்றியை இச்சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது நாடு கடினமான சூழ்நிலையில் உள்ளது. பல சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ள இவ்வேளையில் இந்த நிலையில்
நிலையில் இருந்து நாட்டை மீட்பது வெற்றி பெறும் கட்சிக்கு மாத்திரமன்றி இந்த நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளினதும் பொறுப்பாகும் என நாம் நம்புகின்றோம். தேர்தல் நடைமுறைகள் முடிந்துவிட்டன. நாட்டை கட்டியெழுப்பும் செயற்பாடு, நாட்டை பலப்படுத்தி அபிவிருத்தி செய்யும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதற்கு எங்கள் நாட்டின் 220 லட்சம் மக்கள் உங்களுக்கான ஆதரவை வழங்க உத்தேசித்துள்ளனர் என்றார். சண்டை லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கு புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நீதி வழங்க வேண்டும் என லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அகிம்சா விக்ரமதுங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக உண்மையை பேசியமைக்காக நியாயமற்ற விதத்தில் பறிக்கப்பட்ட எனது தந்தையின் உயிருக்காக நீதியை பெற்றுக்கொள்வது குறித்து நானும் எனது குடும்பமும் உறுதியாக உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தின் முன்னால் உண்மையை பேசியமைக்காக 15 வருடங்களுக்கு முன்னர் நியாயமற்ற விதத்தில் பறிக்கப்பட்டு எங்களின் தந்தையின் உயிருக்கு நீதியை பெற்றுக்கொள்வது குறித்து நானும் எனது குடும்பமும் தளராத உறுதியுடன் காணப்படுகின்றோம் என அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார். 15 வருடங்களான போதிலும் அந்த வலி வேதனை தொடர்கிறது. ஆனால் உண்மை பொறுப்பு கூறலை நிலைநாட்டுவது குறித்து நான் மிகவும் உறுதியான அர்ப்பணிப்புடன் உள்ளேன் என்றார். மேலும் கடந்த 15 வருடங்களாக ஆட்சியில் உள்ள அரசாங்கம் எனது தந்தையின் படுகொலை குறித்து அர்த்தபூர்வமான நடவடிக்கையை எடுக்க தவறிவிட்டது. இது நாட்டில் தண்டனையின் பிடியில் இருந்து விலக்களிக்கப்படும் கலாச்சாரம் நிலவுவதை வெளிப்படுத்தியுள்ளது என தெரிவித்த அவர், நேற்றைய தேர்தல் முடிவுகள் எனது நம்பிக்கையை புதுப்பித்துள்ளன. ஜேவிபி வரலாற்று ரீதியில் அதிகார வர்க்கத்தினை கடுமையாக விமர்சித்து வந்துள்ளது. இலங்கையின் சமீபத்திய மனித உரிமை வரலாற்றில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு தீர்வை காண்பதில் இந்த புதிய தலைமைத்துவம் புதிய நோக்கத்தினை கொண்டு வரும் என நான் நம்புகின்றேன். எங்களின் துணிச்சலான திறமை மிக்க CID அதிகாரிகள் சானி அபேசேகர, நிஷாந்த டி சில்வா போன்றவர்களிடம் பெருமளவு ஆதாரங்கள் காணப்பட்ட போதிலும் கடந்த 15 வருடங்களாக ஆட்சியில் உள்ள அரசாங்கம் எனது தந்தையின் படுகொலை குறித்து நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது. இது நாட்டில் தண்டனையின் பிடியில் இருந்து விலக்களிக்கப்படும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தியுள்ளது. மக்கள் தங்களின் எண்ணத்தினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். ராஜபக்ஷவின் பயங்கர ஆட்சியின் கீழ் பயங்கரமான இழப்புகளை சந்தித்த எனது தந்தைக்கும் ஏனைய குடும்பங்களுக்கும் நீதியை வழங்குவேன் என உறுதியளித்துள்ள அனுரகுமார திசநாயக்கவை நாங்கள் வாழ்த்துகின்றோம். இலங்கையில் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் நிலைநாட்டுவதற்காக நாங்கள் இந்த அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட ஆர்வமாக உள்ளோம். நீதிக்கான பாதை நீண்டது, கடினமானது என்ற போதிலும் எனது தந்தைக்கான எனது போராட்டத்தில் அவரது பாரம்பரியத்தை கௌரவிப்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் என்றார். தொடர்பான இந்திய செய்திகள். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசநாயக்கவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் உங்களின் வெற்றிக்கு எனது பாராட்டுகள். இந்தியாவின் அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை விஷன் சாகர் கொள்கையில் இந்தியா இலங்கைக்கு முதலிடத்தை அளித்துள்ளது என இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார். எங்கள் மக்களினதும் பிராந்தியத்தினதும் நன்மைக்காக எங்களின் பலதரப்பட்ட ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக உங்களுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சிறுவர் ஆபாச படங்களை பார்ப்பதும் அவற்றை பதிவிறக்கம் செய்து சேமித்து வைத்திருப்பதும் பாலியல் குற்றங்களில் இருந்து சிறுவர்களை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் குற்றமாகும் என்று இந்திய உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இச்செயற்பாட்டில் டிஜிட்டல் சாதனங்களில் சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது குற்றமல்ல என்று சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்தது. சிறுவர் துர்நடத்தையை தடுக்க கடுமையான சட்டம் குறித்து முக்கிய தீர்ப்பில் இந்திய உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. 28 வயது இளைஞன் ஒருவர் தனது கையடக்க தொலைபேசியில் சிறுவர் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் குறித்த நபருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்த நிலையில் இன்று மேற்கண்ட உத்தரவினை இந்திய உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தீர்வினை அறிவித்த இந்திய தலைமை நீதிபதி DOy சந்திரசூட் மற்றும் நீதிபதி JP பார்த்திவாலா ஆகியோர் குறித்த தீர்ப்பினை வழங்குவதில் சென்னை உயர் நீதிமன்றம் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். தொடர்பான உலகச் செய்திகள். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார திசநாயக்கவிற்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இரு நாடுகளின் நீண்டகால உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிப்பதாகவும் கூறியுள்ளார். பெய்ஜிங்கில் இருந்து அனுப்பிய செய்தியில் சீன ஜனாதிபதி 67 ஆண்டுகளுக்கும் மேலாக செழித்தோங்கியிருக்கும் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான ராஜதந்திர உறவுகளை எடுத்துரைத்தார். இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் விரிவுபடுத்தியுள்ள பரஸ்பர புரிதல் மற்றும் ஆதரவை அவர் பாராட்டினார்.
பரஸ்பர மரியாதை, நம்பிக்கை மற்றும் சீன பட்டுப்பாதை முன்முயற்சியின் கொள்கைகளில் அடித்தளமாக இருக்கும் மூலோபாய கூட்டுறவு கூட்டாண்மையை ஆழப்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் சீனா இலங்கை உறவுகளின் வளர்ச்சிக்கு நான் அதிக முக்கியத்துவம் அளித்து நமது பாரம்பரிய நட்புறவை கூட்டாக முன்னெடுத்து செல்வதற்கு உங்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கின்றேன் என்று கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் இஷிகாவா மாகாணத்தின் சில பகுதிகளில் வரலாறு காணாத மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி இடம்பெற்ற பயங்கரமான நிலநடுக்கத்தில் இருந்து மீண்டு வரும் பாஜிமா மற்றும் சுஷு நகரங்கள் கடந்த சனிக்கிழமையன்று ஆரம்பித்த நீடித்த அனர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பல ஆறுகள் பெருக்கெடுத்தமையினால் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதுடன் இன்று சுமார் 4000 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது. ஜப்பானின் வானிலை ஆய்வு நிறுவனம் சனிக்கிழமை இஷிகாவிற்கு சிறப்பு எச்சரிக்கையை வெளியிட்ட நிலையில் இன்று நண்பகல் வரை தொடர் மழை நீடிக்கும் என்பதால் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை கிரிக்கெட் அணி 63 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணியானது ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இலங்கையுடன் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. செப்டம்பர் 18ஆம் தேதி காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமான முதல் டெஸ்ட் போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை முதல் இன்னிங்ஸில் 305 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸில் 340 ஓட்டங்களை பெற்ற நிலையில் 35 ஓட்ட பின்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை 309 ஓட்டங்களை பெற்றது. அதன்படி வெற்றி இலக்காக நியூசிலாந்திற்கு 275 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட அதனை நோக்கி துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணியால் இரண்டாவது இன்னிங்ஸில் 211 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. இலங்கை சார்பில் பந்து வீச்சில் பிரபாத் ஜெயசூரிய 5 இலக்குகளை வீழ்த்தினார். இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இலங்கை 1-0 என்ற கணக்கில் முன்னணியில் உள்ளது. இரண்டாவது போட்டி காலி டெஸ்ட் மைதானத்தில் எதிர்வரும் 26ஆம் தேதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நாளை காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.